வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். அன்ஃபோல்டு செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகள், வரலாற்று தகவல்கள், ஆன்மீக சிறப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. இன்று நாம் பார்க்க போகும் ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் சென்னையின் புகழ்பெற்ற திருமுல்லைவாயல் கிராமத்தில் அமைந்துள்ள பச்சை அம்மன் கோயில். சென்னையின் புறநகர் பகுதியில் அம்பத்தூர் மற்றும் ஆவடிக்கு நடுவே இருக்கும் இந்த கோயில் சுமார் 120 ஆண்டுகளுக்கும் மேலான தொன்மையை சுமந்து நிற்கிறது. பச்சை அம்மன் என்றாலே பச்சை தாய் என்று பொருள். இயற்கை வளம், கருவுறுதல் என பூமியின் வளர்ப்பு அம்சங்களை உணர்த்தும் தாய் தெய்வம் இவள். இந்த கோயில் உருவானதற்கு ஒரு அற்புதமான புராணம் உண்டு. ஒருமுறை சிவன் உலகை காப்பதில் மூழ்கியிருக்க பார்வதி தேவி விளையாட்டாக அவருடைய 2 கண்களையும் மூடினார். அதன் விளைவு என்ன தெரியுமா? பிரபஞ்சமே இருளில் மூழ்கி உலக உயிர்கள் அனைத்தும் உறைந்து போயின. தேவர்கள் சிவனிடம் பிரார்த்தனை செய்ய அவர் தனது நெற்றிக் கண்ணை திறந்து ஒளியை பரப்பி உலகை காத்தார். கோபமடைந்த சிவன் பார்வதியை மனித உருவம் எடுத்து பூமிக்கு சென்று தவம் செய்ய சபித்தார். அதன்படி பார்வதி தேவி காசி, காஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியில் இந்த திருமுல்லை வாயல் தலத்தை தேர்ந்தெடுத்து தீவிர தவம் மேற்கொண்டார். அவருடைய தவத்தின் சக்தியை காக்க சப்த முனிவர்களும் சப்த கன்னிகைகளும் இங்கு பாதுகாப்பு அரணாக இருந்தனர். அதனால்தான் இந்த கோயிலில் சப்த முனிவர்கள் மற்றும் சப்த கன்னிகைகளின் சிலைகள் தனிச்சிறப்புடன் இருக்கின்றன. தவம் நிறைவடைந்த பிறகு சிவன் பார்வதியை ஏற்றுக்கொண்டார். அதுவே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். பச்சை அம்மன் என்ற இந்த சிறப்பு பெயருக்கு காரணம் என்ன தெரியுமா? கௌதம மகாரிஷி ஒரு சமயம் இங்கு யாகம் செய்தார். அவர் அமைத்த புனித ஆசனம் துர்பாய் புல், அதாவது வெளிர் மஞ்சள் பச்சை புல்லால் ஆனது. சக்தி தேவி அந்த ஆசனத்தில் அமர்ந்தபோது புல் அடர்பச்சை நிறமாக மாறியதாம். அதிலிருந்தே இந்த தெய்வத்திற்கு பச்சை அம்மன் என்ற திருநாமம் நிலைத்தது. இந்த கோயில் பாரம்பரிய தென்னிந்திய கட்டடக்கலையுடன் அழகான ராஜகோபுரம், மண்டபம், கருவறை என அமைந்துள்ளது. கருவறையில் தேவி பச்சை அம்மன் ஒரு பெரிய பச்சை நிற சுதை சிலையாக காட்சியளிக்கிறார். அவருக்கு இருபுறமும் கிராம தெய்வங்களான கங்கை அம்மன், வேங்கை அம்மன் ஆகியோர் துணை நிற்கின்றனர். விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சிவலிங்கம், நவகிரகங்கள், நாகர், காவல் தெய்வம் ஐயனார் இவர்கள் அனைவரும் இங்கு அருள் பாலிக்கின்றனர். இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக பச்சை குங்குமம் வழங்கப்படுவது ஒரு தனிச்சிறப்பு. கோயிலுக்கு எதிரே இருக்கும் குளம் நோய்களை நீக்கும் மருத்துவ சக்தியுடன் உள்ளது என்று நம்பப்படுகிறது. மேலும் மகான் ஸ்ரீ ரமண மகரிஷி கூட இங்கு வந்து பச்சை அம்மனின் ஆசிகளை பெற்று அந்த கிணற்றில் நீராடியதாக சொல்லப்படுகிறது. மன அமைதி, நல்ல திருமண வாழ்வு, சந்ததி பாக்கியம், ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்காக பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பச்சையம்மனை வழிபடுகின்றனர். சித்திர பௌர்ணமி, வைகாசி விசாகம், நவராத்திரி போன்ற முக்கிய பண்டிகைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. நீங்களும் ஒருமுறை திருமுல்லை வாயிலில் உள்ள இந்த சக்தி வாய்ந்த பச்சையம்மனை தரிசித்து அவளின் கருணையை பெறுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்ஃபோல்ட் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.